விஜய். லிட்ரலாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலிங் நடந்துட்டுருக்கு மக்களே. வந்து ஏன் திருமாவளவன் சார் வந்து இவ்வளோ தயங்குறாருன்னு எனக்கு புரியல. தலித்தும் பிற்படுத்தப்பட்டவங்களும் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து விஜய் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கு. காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, கம்யூனிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இவர் தான் ஃபஸ்ட்டு முன் வந்திருக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த தலித்தே பார்த்திங்கன்னா 26 சீட்ஸ் வந்து தலித் பிற்படுத்தினவங்க தான் இருக்கிறாங்க. டிவிகேல தலித் மக்கள் தான் இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் இன்னும் தயங்கிட்டுருக்கீங்க? உங்களோட கொள்கை கோட்பாட்டே தலித் சார்ந்து தானே சார் இருக்குது. நீங்கள் வந்துட்டுருக்கணுமே. அதுவும் இல்லாமல் அம்பேத்கரை ஒரு பெரிய ஒரு கொள்கை தலைவராக வச்சுருக்காரு. நீங்கள் வந்துட்டுருக்கணுமே அந்த ஒரு விஷயத்துக்கு. இப்போ மட்டும் இல்லை, விஜய் அண்ணா வந்து பிஃபோர் எலெக்ஷன் கூட உங்களை ரொம்ப எதிர்பார்த்தாரு. நீங்கள் வரல. நீங்கள் ஒரு கட்சி முன்னாடி போய் ஒளிஞ்சிட்டீங்க. நீங்கள் ஏன் பயந்துட்டுருக்கீங்க? நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சியா அது டிவிகேல மட்டும் தான் முடியும். நீங்கள் வந்து மற்ற கட்சியில் வந்து உங்களால் முடியாது. உங்களை வளர விட மாட்டாங்க. வரம் கொடுக்க மக்களுக்கு நன்மை நீங்கள் நினச்சது நடத்த டிவிகேக முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரணும். நீங்கள் வராமல் இந்த நேரம் பார்த்து அடிக்கக்கூடாது சார். நேரம் பார்த்து பிஸ்னஸ் பேசாதீங்க. நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வரணும். எனக்கு மக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம எதுக்காக வந்து ஓட்டு போட்டோம்? ஓட்டு போட்டதே வேஸ்ட்டுங்க. ஓட்டு போடாமல் 3 தலைவரையும் நிற்க வச்சுட்டு யார் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்து பெரும்பான்மை யாருக்கு இருக்குது பாருங்கள், இவருக்கு இருக்கா, அப்போ நீங்கள் தான் வந்து சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கலாமே. எதுக்குங்க ஓட்டு? இந்த ஓட்டே போட்டிருக்க வேணாங்க. நம்ம போட்ட விஜய் ஜெயிச்சு பியூரான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 இடமும் யூஸ்லெஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. சரிங்களா? இந்த 2 தான் இப்போ டிசைட் பண்ணுது. அதுக்கு நீங்கள் எலெக்ஷனே வைக்க வேணாவே. இதை நீங்கள் முன்னமே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இது வந்து இதை பியூராக பார்த்தீங்கன்னா இது மக்கள் ஆட்சி மாதிரியே தெரியல. இது வந்து ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் டிலே பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வெயிட் பண்ண வச்சுருக்கீங்க சார். தயவு செய்து வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய் நீங்கள் தலித் மக்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிவிக்கு வரணும் சார். தயவு செய்து வாங்க.